அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஒரு மலைக்கு நின்று கொண்டு ஆமீன்னு சொல்லிட்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்குமார்களை நம்மளுக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளில் நிறைய பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்போம். அதாவது ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஏதாச்சும் ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம், இல்லை கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கான சோர்ஸ் இருக்காது. இன்னும் எனக்கு கொஞ்ச நாளில் ஏதோ ஒரு கடனை அடைக்கணும், ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. எப்போவுமே 3 விஷயத்தை தெளிவாக பண்ணுங்கள். அப்போ உங்ககிட்ட எப்போவுமே பண தேவை அப்படிங்கிறது குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இஸ்திக்ஃபார், அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க. செகண்டு சலவாத்து அதிகமாக ஓதிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வறுமை அப்படின்னு ஒன்று வரவே வராது. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ரஹ்மத்துடைய மலக்குகள் வீட்டுக்கு வருவாங்க. 4வது ஃபஜ்ருடைய தொழுகையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தொழுது அந்த நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. இப்போ இதெல்லாம் சும்மா காமனாக சொன்னது. இன்ஷா அல்லாஹ் படுக்க போகும்போது, அதாவது எப்போல்லாம் நீங்கள் நைட்டில் தூங்க போகிறீங்களோ அப்போ உட்காந்துட்டு அந்த தூங்குற இடத்துல உட்காந்துட்டு நான் சொல்கிற இந்த திக்ருகளை மட்டும் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சலவாத்து, அதாவது தரூதே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய சலவாத்தை 3 முறை ஓதிக்கோங்க. 3 முறை. ஏன்னா எப்போவுமே நம்ம சலவாத்து கேட்டு துவா கேட்கும்போது அந்த துவா உடனே கபுலாகும். நம்ம சலவாத்து ஓதாமல் துவா கேட்டோம் அப்படின்னா வானத்தில் அந்த துவா அப்படியே நிற்குமா. அதனால் சலவாத்து 3 வாட்டி ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா யா கனி யா முகுனி யா ரஸாக், யா கனி யா முகுனி யா ரஸாக், இந்த ஒரு அல்லாஹ்வுடைய இஸ்முகளை 160 முறை ஓதிக்கோங்க. அதாவது மொத்தமாகவே யா கனி யா முகுனி யா ரஸாக் அப்படின்னு 160 முறை ஓதிக்கோங்க. இந்த 3 திக்ர்களுமே அல்லாஹ்விடத்தில் செல்வ செழிப்பையும் ரிஸ்கையும் கேட்கக்கூடிய இஸ்முக்கள். அடுத்து சூரா கௌசர், அதாவது குட்டி சூறா, அந்த சூறாவை 121 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் தரூத் இப்ராஹிம் 3 முறை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய நாட்டத்தை நீங்கள் கேளுங்க. பிறரிடத்தில் என்னை கையேந்த வச்சிடாத, எனக்கு செல்வ செழிப்பை எனக்கு கொடு அப்படின்ட்டு அல்லாஹ்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தெரியும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான வார்த்தைகளை கொண்டு நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்டிருக்கோம். எனவே அல்லாஹ் இந்த துவாக்களை சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு தேவையானதை கொடுப்பான். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த திக்ரை சொல்லிட்டேன் அப்படின்னா இது இட் மீன்ஸ் பணம்தான் ரிஸ்க்கு அப்படிங்கிறது கிடையாது. இது நான் எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பணம் ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அப்போ அந்த தேவைக்கு இந்த கடன் வாங்குறது, இந்த லோன் வாங்குறது நிறைய பேர் பண்ணுற, இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் பண்ணுற ரொம்ப பெரிய தப்பு என்ன தெரியுமா? அந்த லோன் வாங்குறது தான். அது வட்டி. அந்த லோன் வட்டி பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க. அந்த வட்டி பக்கம் ஏன் அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கியிருக்கான் அப்படின்னா,
திங்காமல் கொள்ளாமல் நம்மளுடைய காசு அவ்வளோ காசு வந்து அந்த வட்டிக்கே நம்ம போகுது. அதனால தயவு செஞ்சு இந்த லோன் வாங்குறது, இந்த வட்டிக்கு வாங்குறது அந்த பக்கமே போகாதீங்க. உங்களுக்கு காசு தேவைப்படுதா, இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடத்துல மன்றாடி என்னை அந்த பக்கத்து போக வச்சிடாத, நீ தடுத்துள்ள பாதையில் என்னை போக வச்சிடாத, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு நீ உதவி செஞ்சிரு அப்படின்னு அவன்கிட்ட மட்டுமே அழுது தொழுது கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய எண்ணத்துக்கான கூலியையும் நீங்கள் கேட்டதுக்கான உங்களோட கண்ணீருக்கான கூலியையும் அவன் தர அவனே போதுமானவன். அதனால் அவன்கிட்ட மட்டுமே கேளுங்க. இந்த மாதிரி ஹராமான வழியில் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் ஒன்ஸ் அப்படின்னா அதில் வெளியில் வர்றது ரொம்ப பெரிய கஷ்டம். நிறைய பேருக்கு இந்த திக்ருகள் வந்து கை கொடுத்துருக்கு. இன்ஷா அல்லாஹ் கிட்ட எனக்கு இதில் போகாமல் எனக்கு ஒரு நல்ல இதை எனக்கு கொடுத்துரு, மறைமுகமாக உதவி செய்கிறது நீ மட்டும்தான், எனக்கு நீ உதவி செஞ்சிரு அப்படின்னு அவன்கிட்ட மன்றாடுங்க. நிச்சயமாக அவனோட உதவி உங்களை தேடி வரும். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துஆ செய்வதாக விடைபெறுகிறேன். ஆஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.